உழவர் உறவுகள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். நான் உங்கள் வழக்கறிஞர் ஈசன் முருகசாமி. கடந்த மே மாசம் 26ஆம் தேதி தமிழ்நாடு அரசோட கூட்டுறவுத்துறை இனி விவசாயிகள் கூட்டுறவு சங்கங்கள்ல பயிர்க்கடன், நகைக்கடன், கால்நடை கடன், மீன் கடன், எந்த கடன் வாங்கினீங்கனாலும் உங்களுக்கெல்லாம் சிபில் ரிப்போர்ட்டை பார்க்கணும், பார்த்து தான் கடன் கொடுப்போம்னு சொல்லி ஒரு சுற்றறிக்கை சர்க்குலர் போட்டிருந்தாங்க. முதல்ல இந்த சிபில் ஸ்கோர் என்னன்னா, சிபில் ரிப்போர்ட் என்ன நம்ம விவசாயிகளுக்கு நிறைய பேருக்கு தெரியல. சிபில்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு படிக்கிற மாணவனுக்கு நல்லா படிக்கிறாங்களா, எத்தனை பரீட்சை எழுதியிருக்காங்க, பாஸ் ஆயிருக்காங்க, ஆவரேஜ் மதிப்பெண் எவ்வளவு எடுத்திருக்காங்க, எத்தனை பர்சன்டேஜ் எடுத்திருக்காங்கன்னு பாக்குற மாதிரி ஒரு மதிப்பெண் ரிப்போர்ட் கார்டு போடுவாங்கல்ல, ப்ராக்ரஸ் ரிப்போர்ட். அந்த மாதிரி ஒரு பேன் நம்பர் வச்சிருக்கிறவங்க எத்தனை கடன் வாங்கியிருக்காங்க, எத்தனை கடனை சரியா கட்டியிருக்கிறாங்க, எந்தெந்த கடனை தாமதமா கட்டியிருக்கிறாங்க, எதுல ஒன் டைம் செட்டில்மெண்ட் பண்ணிருக்கிறாங்க அப்படின்னு நம்மளோட பேங்க் வரவு செலவை வச்சு ஒரு மார்க் போடுறதுக்கு ஒரு அமைப்பு வச்சிருக்கிறாங்க. அந்த அமைப்புக்கு பேர் தான் சிபில் அமைப்பு. இது ஒரு தனியார் அமைப்பு, இந்திய அரசாங்கத்தோட அமைப்பு கிடையாது. எல்லா வங்கிகளும் அவங்களோட ஒப்பந்தம் போட்டிருக்கிறாங்க, இந்தியாவில் இருக்கிற எல்லா வங்கிகளும். அந்த வங்கியில என்ன பண்ணுவாங்க, நம்ம பேன் நம்பர், நம்ம போய் ஒரு வங்கியில கடன் வாங்குறோம்னா அந்த பேன் நம்பர்ல இவர் எங்க வங்கியில இத்தனை லட்சம் ரூபாய் கடன், இத்தனை 1000 ரூபாய் கடன், இத்தனை கோடி ரூபாய் கடன் வாங்கியிருக்காரு, இத்தனை மாச தவணைன்னு சொல்லி அவங்க உடனடியா பதிவேற்றம் அப்லோடு பண்ணிடுவாங்க. இது நீங்க வேற ஒரு வங்கியில போய் நீங்க பாத்தீங்கன்னாலும், நீங்க ஏற்கனவே இந்த வங்கியில இவ்வளவு கடன் வாங்கியிருக்கீங்களே, அந்த கடனை கட்டி முடிச்சாச்சா, அதை மீறி நீங்க கடன் வாங்கி கட்டுறதுக்கு உங்கள்கிட்ட வருமானம் இருக்கான்னு கேள்வி கேட்பாங்க. அதாவது உண்மைகளை மறைத்து விடக்கூடாது, ஒரு கடன் கொடுக்கறவங்களுக்கு எல்லாமே தெரியணும் அப்படிங்கிறதுக்காக இந்த சிபில் அப்படிங்கிற ஒரு அமைப்பு வச்சிருக்காங்க. இப்ப இந்த சிபில்ங்கிறத தமிழ்நாடு கூட்டுறவுத்துறை இதை ஃபாலோ பண்றாங்க. இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, ஒரே திட்டத்துல விவசாயிகள் 2 இடத்துல பயன்பெற்று விடவே கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு காரணத்தை சொல்லிட்டு, நீங்க தேசிய மயமாக்கப்பட்ட வங்கிகள்ல போய் கிசான் கிரெடிட் கார்டு, அதாவது கேசிசியில நீங்க பயிர்க்கடன் வாங்கியிருந்தா கூட்டுறவு சங்கத்துல உங்களுக்கு அதுக்கு தகுதி இல்லை, எலிஜிபிள்னு ஒன்னு கொண்டு வர்றாங்க. கொண்டு வந்துட்டு நீங்க இங்க போய் கூட்டுறவு சங்கத்துல பயிர்க்கடனை கேட்டு விண்ணப்பிச்சீங்கன்னா உடனடியாக அவங்க என்ன பண்றாங்க, உடனே உங்க பேன் நம்பர் தட்டுவாங்க, சிபில் பார்ப்பாங்க. இன்னைக்கு சொல்லியிருக்கிறாங்க, அந்த சிபில்ல பார்க்கும்போது நாங்க சிபில் ஸ்கோர் பார்க்கல, சிபில் ரிப்போர்ட் மட்டும்தான் பார்க்கிறோம், நீங்க தேசிய மயமாக்கப்பட்ட வங்கியில கடன் வாங்கியிருக்கல இல்லையாங்கிறத மட்டும்தான் நாங்க பாக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நாம கேட்கறது என்னன்னா, எங்களுக்கு 3 ரூபாய் ஒரு பயிருக்கு செலவு, நீங்க 1 ரூபா தான் கடன் கொடுக்குறீங்க, மீதி 2 ரூபாய் நாங்க எங்க போய் கடன் வாங்குறது? விவசாயமே தொடர்ச்சியா நஷ்டம், கஷ்டம், வாங்கின கடனை கட்ட முடியல, அரசாங்கம் பயிர்க்கடன் தள்ளுபடி கொடுக்குது. இப்படி இருக்கிற சூழ்நிலையில தமிழ்நாடு அரசாங்கம் எதுக்கு கூட்டுறவு சங்கங்கள் போய் சிபில் பார்க்கணும்னு சொல்றாங்க? மத்திய அரசாங்கம் ஏதாச்சும் உத்தரவு போட்டிருக்கா? ரிசர்வ் வங்கி உத்தரவு போட்டிருக்கா? யாரும் உத்தரவு போடவே இல்லையே. 2017 ரிசர்வ் வங்கி ஒரு மிகப்பெரிய மாஸ்டர் சர்க்குலர் போடுறாங்க, அந்த கிசான் கிரெடிட் கார்டு சம்பந்தப்பட்ட கடன்களை கொடுக்கறதுக்காகவே. அந்த கடன்ல பாத்தீங்கன்னா எந்த இடத்துலயுமே நீங்க கிசான் கேசிசி கடன் கொடுக்கும்போது சிபில் பார்க்கணுங்கிற சொல்லல, சிபில்ல ஸ்கோர் இருக்கணுங்கிற சொல்லல. தமிழ்நாடு கூட்டுறவுத்துறையா புதுசா ஒண்ணு கலப்புறாங்க. இதே பிரச்சனை மகாராஷ்டிராவில் வந்துச்சு. மகாராஷ்டிரா முதல்வர் அப்ப தேவேந்திர பட்னவிஸ் இருக்காரு, அவர் மிக தெளிவா சொல்றாரு, விவசாயிகளுக்கு கேசிசி கடன் கொடுக்கும்போது, பயிர்க்கடன் கொடுக்கும்போது, எந்த கடனை கொடுத்தாலும் கூட்டுறவு சங்கமாகட்டும், தேசிய மயமாக்கப்பட்ட வங்கிகள் ஆகட்டும், எதுவாக இருந்தாலும் அவங்களுக்கு சிபில் பார்க்க கூடாது. சிபில் பார்த்தீங்கன்னா நாங்க வங்கிகள் மீது உரிய நடவடிக்கை எடுப்போம், அது தவறு, விவசாயிகள் நீங்க சிபிலே பார்க்க கூடாதுன்னு சொல்லி மிகச்சிறந்த உத்தரவு போட்டார். ஆனா இங்க தமிழ்நாட்டுல என்ன நடக்குது? வேற எந்த மாநிலத்திலும் இந்த அநியாயம் நடக்கலையே, இந்த கொடுமை நடக்கலையே, ஏன் இங்க மட்டும் பாக்குறீங்க? ஏங்க 30 லட்சம், 40 லட்சம், 50 லட்சம், கோடி ரூபாய் மதிப்பு நல்லா இருக்குது. இவை கொடுக்கறதே பிணையம் இல்லாத கடன், ஜாமீன் இல்லாத கடன், தனிநபர் ஜாமீன் வச்சு கொடுக்குறாங்க, நமக்கு சொத்து எழுதி கொடுக்க வேண்டியது இல்லை. ஆக அந்த மாதிரி கொடுக்குற 3 லட்சம் ரூபாய்க்கு நீங்க 30 பக்கம் எங்களை வெரிஃபை பண்றீங்க. இது எவ்வளவு பெரிய அநியாயம்? நாட்டுல பல ஆயிரம் கோடி பணத்தை வாங்கிட்டு பல லட்சம் கோடி வாங்கிட்டு வெளிநாட்டு கோடி போயிட்டு அவனதுல யாரையா பாத்தீங்க? நீங்க கடனை திருப்பி கட்டாதவனுக்கு நீங்க 16.30 லட்சம் கோடி கொடுத்துருக்கீங்க, எவனு திருப்பி கட்டல, கடன் தள்ளுபடி பண்ணிட்டீங்க. ஆனா விவசாயி கூட்டுறவு சங்கத்துல கடன் வாங்குறா, அவங்களுக்கு நீ கடனை கட்டல, அவங்களுக்கு நீ மறுடன் கொடுக்கல அப்படின்னு சொன்னா அது ஒரு நியாயம் இருக்குது. தேசிய மயமாக்கப்படல போய் நான் கடன் வாங்குறேன், அந்த கடனை நான் கட்டல, அவன் கடன் கொடுக்க முடியாது, ஒரு நியாயம் இருக்குது. நாங்க 2 பக்கம் கடனை வாங்கி கட்டாட்டி ஏன் சொத்து மேல நடவடிக்கை எடுக்கக்கூடிய அதிகாரம் உங்களுக்கு இருக்குது? அப்போ ரிசர்வ் வங்கி சொல்லல, வாங்குற கடனை வசூலிக்கிறவங்களுக்கு அதிகாரத்தை கொடுத்துருக்குது.
இதே மாதிரி மத்திய அரசாங்கம் இது மாதிரி சொல்லல. இதே மாதிரி பிரச்சனை மகாராஷ்டிராவில் ஏற்பட்ட போது அந்த முதல்வர் மிக தெளிவா சொல்லியிருக்காரு. ஆனா இங்க இருக்கிற முதல்வர் இந்த அறிக்கை வந்ததிலிருந்து வாய்மூடி மௌனியா இருக்கிறாரு. இது எவ்வளவு பெரிய மோசமான விஷயமா இருக்குது. விவசாயிகள் கல்வி கடனை கட்ட முடியல, எந்த கடனையுமே கட்ட முடியல, சொத்துக்கள் பூரா ஏலம் போயிட்டு தான் இருக்குது. அப்படி இருக்கும்போது சிபில் பார்த்து தான் நான் பயிர் கடன் கொடுப்பேன்னு சொல்லி எந்த விவசாயி கடன் வாங்க முடியும்? இன்னும் 6 மாசத்துக்குள்ள தமிழ்நாட்டுல எந்த விவசாயி கூட்டுறவு சங்கத்துக்கு போக முடியாத மாதிரி பண்றாங்க. இவங்க கூட்டுறவு சங்கத்தை இழுத்து மூடுறதுக்கு ஏதோ ரகசிய திட்டம் போட்டாங்களேன்னு நம்மளுக்கு வலுவான சந்தேகம் இருக்குது. அதெல்லாம் இது எழுப்புது. ஏன்னா வழக்கமா விவசாயிகளுக்கு எதிராக உத்தரவு போடுறதுனா ரிசர்வ் வங்கி தான் போடும், மத்திய அரசாங்கம் தான் போடும். வழக்கமா நம்ம முதல்வர் மத்திய அரசாங்கத்துக்கு ஒரு அறிக்கையை கொடுப்பாங்க, நாமளும் கண்டிப்பா சப்போர்ட் பண்ண விவசாயிகளுக்கு வைக்கும்போது நம்ம சப்போர்ட் பண்ணுவோம், நாமளும் அந்த அறிக்கையில வைப்போம், கோரிக்கையில வைப்போம். ஆனா இன்னைக்கு மத்திய அரசாங்கம் கூட இதை செய்யல, அவங்க கூட அந்த வழிகாட்டுதல கொடுக்கல. தமிழ்நாடு அரசாங்கம் இந்த முயற்சி முன்னெடுத்திருக்குது. மத்திய அரசாங்கம் தங்க நகை கடன் வாங்கினாங்க, நிபந்தனைகள் போட்டாங்க. யாரு நகை அப்படின்னு சொல்லி ரசீது வேணும், பில்லு வேணும்னாங்க. நகைக்கு 75% தான் கொடுப்போம்னு சொன்னாங்க. இவ்வளவு கட்டுப்பாடுகள் போட்ட போது தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் அறிக்கை செஞ்சு, விவசாய சங்கத்தில் அறிக்கை செஞ்சாங்க, அரசியல் கட்சி தலைவர்லாம் செஞ்சாங்க, முதல்வர் கடிதம் எழுதினாரு. அப்ப மத்திய அரசு எழுதினா மட்டும் நீங்க எல்லா வேலையும் செய்யறீங்க, செஞ்சா நீங்க எல்லா வேலையும் செய்யறீங்க, இதே உங்க அரசாங்கம் செய்து என்னாச்சு முதல்வர் ஏன் பேசவே இல்லை? இதுக்கு ஒரு விளக்கத்தை கொடுக்குறாங்க பாருங்க. நேற்று முன்தினம் நம்ம தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் சார்பில் 24 மாவட்டங்கள்ல நம்ம விவசாயிகள் நம்ம நிர்வாகிகள் திரண்டு போய் மாவட்ட ஆட்சியர் ஒரு மிகப்பெரிய மனு கொடுக்குற இயக்கத்தை நடத்தினாங்க. நடந்தே அந்த அன்னைக்கு சாயங்காலம் ஒரு பதில் வருது. நேற்று முன்தினம் சாயங்காலம் கூட்டுறவுத்துறை சொல்லுது, நாங்க சிபில் ஸ்கோர் பார்க்கல, மதிப்பெண் பார்க்கல, சிபில் ரிப்போர்ட்டை தான் பார்க்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. நான் கேட்கறது இதேதான். சிபில் ரிப்போர்ட்டை பார்க்கும்போது என்ன பண்ண போற? நீ கொடுக்கறது எனக்கு 3 ரூபா செலவுனா 1 ரூபா செலவு தான் கொடுக்குற. ஆக முதல்வர் அவர்களே, நீங்க இன்னும் 6 மாசத்துல விவசாயிகளை போய் சந்திக்கணும். எந்த கிராமத்துல நீங்க போய் சந்திக்கவே முடியாது. ஆக இவ்வளவு தூரம் எல்லாரும் அழுத்தம் கொடுத்து அறிக்கை செஞ்ச காங்கிரஸ் கட்சியில இருந்து கூட அறிக்கை செஞ்ச, கூட்டணி கட்சி அறிக்கை செஞ்சிருக்குது. எல்லாரும் மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்கிறாங்க. இவ்வளவு தூரம் பேசிக்கொண்டு இருக்கும் போது விவசாயிகளுக்கு இந்த மாதிரி ஒரு சோதனை நிகழ்த்தி இருக்கிறீங்க. இந்த சோதனை உங்களுக்கு வரக்கூடிய தேர்தலில் மிகப்பெரிய சோதனை ஆக்கிடும், கடுமையான வேதனை கொடுத்துரும். விவசாயிகள் திருப்பி செஞ்சிருவாங்க. இந்த கூட்டுறவுத்துறை தவறான விளக்கத்தை கொடுத்து கொண்டிருக்கிறது தமிழ்நாடு அரசுக்கும் முதல்வருக்கும் முதல்வர் அலுவலகத்துக்கும். இல்லைங்க இது வழக்கமான நடைமுறை, ஆனா எந்த மாநிலத்திலும் இல்லவே இல்லையே. மத்திய அரசாங்கம் சொல்லியிருக்குன்னு சொல்றாங்க. மத்திய அரசாங்கம் எங்க சொல்லியிருக்குது? ஆக எதையுமே வெளிப்படுத்தாமல் தமிழ்நாடு அரசை இந்த கூட்டுறவுத்துறையோட மாநில பதிவாளர் நந்தகுமார் IAS அவர்களும் கூட்டுறவுத்துறையோட முதன்மை செயலாளர் அவர்களும் சுப்ரியா சாகு 2 பேரும் தவறாக வழிநடத்தி கொண்டிருக்கிறார்கள். தவறான தகவலை முதல்வருக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அரசுக்கு அவப்பெயரை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். விவசாயிகளிடத்தில் கடுமையான கோபத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். இந்த கோபம் வருகிற சட்டமன்ற தேர்தல் எதிரொலிக்கும். எனவே விவசாயிகள் எதிராக திமுக திரும்புறாங்க. அது காரணம் இந்த 2 அதிகாரிகளாகத்தான் இருக்க வேண்டும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். எனவே முதல்வர் அவர்களை உடனடியாக நீங்க தலையிடணும். தலையிடாம வழக்கம்போல அதிகாரி எழுதி கொடுக்கறதையே படிச்சுட்டு போயிட்டு இருந்தீங்கன்னா ஒன்னும் பண்ண முடியாது, காப்பாற்றவே முடியாது. விவசாயிகளாகிய நாங்கள் எங்களுக்கு இழைக்கப்பட்டிருக்கிற இந்த அநியாயத்தை கண்டித்து நாங்கள் போராட வேண்டிய சுமை எங்களுக்கு நீங்கள் எங்க தலைமையில வச்சிருக்கீங்க. எங்க சுமையை நாங்க இறக்கணும், நாங்க போராடித்தாங்க, எங்களுக்கு வேற வழியே கிடையாது. எனவே இனி வரும் காலத்துல இந்த கோரிக்கைக்காக அனைத்து விவசாய சங்கங்களையும் ஒருங்கிணைந்து நாங்கள் போராட தயாராக இருக்கிறோம். இந்த கூட்டுறவுத்துறை செய்திருக்கிற இந்த அநியாயமான செயலை, அதுக்கு இந்த சப்பக்கட்டு கட்டுறதை உடனடியே நிறுத்திக்கணும். நீங்க உடனடியே உத்தரவு போடணும். இந்த 2 பேரையும் பார்த்து நீங்க சஸ்பெண்ட் பண்ணணும், அவங்களை விசாரணை வைக்கணும். யார் இதை செய்ய சொன்னா? யாரை கேட்ட? தமிழ்நாடு அரசாங்கம் கொள்கை முடிவெடுத்ததா? அமைச்சரவை கொள்கை முடிவெடுத்து நீ யாரை கிட்ட இந்த உத்தரவு போட்ட? மத்திய அரசாங்கம் உத்தரவு போடலன்னு சொல்லி கேள்வியை கேட்கு. இவங்க 2 பேரும் விவசாய 2 பேரும் வீட்டுக்கு அனுப்பணும்னு சொல்லி இந்த காணொலி வாயிலாக நாங்கள் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் சார்பிலே கேட்டுக்கொள்கிறோம்.